வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் பேப்பர் சிசர் கேம் இருக்குல்ல. அதாவது பேசிக்கா அந்த ராக் பேப்பர் சிசர் கேம். ஸோ இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து என்னென்ன இருக்கு? இத வந்து நம்ம எப்படி வந்து விளையாட முடியும் அப்படின்றது. நம்ம வந்து பேசிக்கா இதோட லாஜிக் வந்து எல்லாருக்குமே தெரியுங்க. ஸ்டோன் பேப்பர் சிசர் நம்ம எல்லாருமே கண்டிப்பா சின்ன வயசுல இருந்தே விளையாடிருப்போம் நம்ம. ஸோ அந்த நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் வந்து இப்ப திருப்பி வந்து எடுத்துட்டு வர போறோம். பட் இந்த டைம் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்டோட விளையாடாம நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டரோட விளையாட போறோம். சரி ஓகே. கம்ப்யூட்டரோட லாஜிக்லாம் வந்து எப்படி இருக்கும்? அதுக்கு வந்து நம்ம எப்படி புரோகிராம் பண்ணணும்? இது எல்லாமே தெரியல அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளோட ஸ்டேட்ட வச்சு நம்மளால எல்லாமே பண்ண முடியும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல எல்லாமே பண்ண முடியும். ஸோ நீங்க இப்ப செஸ் கேம்லாம் விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நம்ம ஆன்லைன்ல வந்து செஸ் கேமு, மல்டிபிளேயர் கேம் நீங்க எது விளையாடிருந்தீங்கனாலே தெரியும். சிஸ்டமும் ஒரு சைடு பாட்டுமே வந்து விளையாடுறோம். ஸோ அது எப்படி வந்து நம்மளா வந்து கிரியேட் பண்றது? இதுக்குள்ள எப்படி வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஸ்லாஷ் சோர்ஸ். இதுதான் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட இது வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த சோர்ஸ் இருக்குல்ல, இந்த சோர்ஸ்குள்ளார நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போறேன். அது என்ன ஃபோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போறேன். சரி ஓகே. காம்போனன்ட்ஸ்குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கேம் டாட் ஜேஎஸ் வந்து இருக்க போகுது. பேசிக்கா அவ்வளவுதான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சோர்ஸ்ல டைரக்ட்டா வந்து ஆப் டாட் ஜேஎஸ் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கும். நம்ம பாய்லர் பிளேட் இருக்கிறதுனால நமக்கு ஆப் டாட் ஜேஎஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ், இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் அது எல்லாமே வந்து அப்படியே இருக்கும். ஸோ ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ், இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ். ஸோ இது எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம காம்போனன்ட்ஸ் போட போறோம். ஸோ காம்போனன்ட்ஸ்குள்ளார நம்மளோட கேம் காம்போனன்ட் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் அத வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே. இப்ப நம்மளோட ஆப் டாட் ஜேஎஸ்க்கு வந்தாச்சு. இப்ப நம்மளோட ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டைல்ஸ்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஸ்டைல்ஸ் மொத்தத்தையும் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் என்ன அப்படின்னா, நம்ம சிஎஸ்எஸ் வந்து எழுத ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து நெறைய டைம் எடுத்துரும். இந்த வீடியோட லாங்கா போயிடும். நம்மளோட சொல்ல வர கன்டென்ட் வந்து கரெக்ட்டா புரியாது. ஸோ அதனால நான் வந்துட்டு லாஜிக்க வந்து இதுல கான்சன்ட்ரேட் பண்றேன். ஸ்டைல்ஸயுமே நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுவுமே என்ன இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். நம்மளோட சோர்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளார நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேம் டாட் ஜேஎஸ் இருக்க போகுது. பேசிக்கா இவ்வளவு தான் இருக்க போகுது. ஸோ நான் அந்த கேம் டாட் ஜேஎஸ் வந்து ஷோ ஆகுதா இல்லையான்றத தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் வந்து கேம் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ இங்கேயுமே வந்து கேம் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துறேன். ஸோ கேம் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துறேன். ஸோ நம்ம இத வந்து அங்க இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கேம் வந்து இம்போர்ட் பண்றேன். சரி ஓகே. நமக்கு வந்து இங்க ஷோ ஆகுதா பார்த்தீங்கன்னா, கேம் காம்போனன்ட்ன்றது ஷோ ஆக ஆரம்பிச்சுச்சு. சரி ஓகே. இப்ப நம்ம இதுல வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்மளோட வேலை எல்லாமே கேம் காம்போனன்ட்ல தான் இருக்கு. ஸோ நம்ம கேம் காம்போனன்ட் குள்ளார போயிடலாம். நான் இதையுமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா பெருசா தெரியும்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோனே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம். ஸோ நம்ம எப்பவுமே பார்த்திருந்தீங்க அப்படி நம்ம ரெகுலரா நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா தெரியும். நம்மளோட கிளாஸ் நேம்ஸ் வந்து நம்ம வந்து லோவர் கேஸ்ல தான் வச்சிருப்போம். ஸோ நம்ம அந்த மாரி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆப் கண்டெய்னர்ன்றது வச்சாச்சு. இப்ப நான் இது குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் ஷேடோலாம் போட்டு ஒரு ஸ்டைல்ஸ் வந்து வருது. நான் எல்லாத்தையுமே எல்லா ஸ்டைலுமே ஒவ்வொரு லைனுமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டைல்ஸ்ல வந்து கவலைப்படாதீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு லைன் பை லைனா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த H1ல வந்துட்டு ஜஸ்ட் வந்து எடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக், பேப்பர் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிசர்ஸ். நீங்க இங்க வந்து ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ் எப்படி வேணாலுமே வச்சுக்கலாம். நான் சும்மா ஜஸ்ட் வந்து எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுனால ராக்ன்றது மாதிரி வச்சுறேன். சரி ஓகே. இப்போ நம்ம அதுக்கப்புறம் வந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு டிவ் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த டிவ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து போட போறேன். என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் நேம்ல பட்டன்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. ஸோ பட்டன்ஸ் கண்டெய்னர். ஸோ இந்த இந்த பட்டன்ஸ் கண்டெய்னர் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாய்ஸ் இருக்கணும். அப்புறம் ரிசல்ட் வரணும். அப்புறம் எவ்வளவு ஸ்கோர் எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து வரணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாய்ஸஸ் வந்து வைக்கணும். ஏன்னா நம்ம சாய்ஸஸ் வந்து என்ன பேசிக்கா என்ன பார்த்தோம் அப்படின்னா 3 தான் வைக்க முடியும். ஒண்ணு வந்து ராக், இன்னொன்னு பேப்பர், இன்னொன்னு சிசர். ஸோ இது 3 தானே வைக்க முடியும். ஸோ ஓகே. நம்ம அத ஃபர்ஸ்ட் வந்து வச்சிடலாம். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷனுக்கு மேல ஜஸ்ட் நீங்க இப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா, நம்ம இப்படி கூட எழுதலாம். சோ நான் இங்க உங்களுக்கு இதையுமே எழுதி காட்டுறேன் பாருங்களேன். சோ ஃபங்ஷன் கேம்ன்னு இருக்குல்ல. சோ இதுக்கப்புறம் நான் என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கேம் இப்படியுமே நீங்க வந்து எழுதலாம். நெறைய பேருக்கு வந்து டவுட் வரும். இது என்ன நம்ம ஆரோ ஃபங்ஷனா வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படியுமே எழுதலாம். அந்த மாரியுமே எழுதலாம். எப்படி வேணாலும் எழுதலாம். பட் எல்லாமே ஒண்ணு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு மேல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு குளோபலா வந்து வைக்கிறேன். சோ இதுல வைக்கும்போது என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 தான். அகைன் ராக். சோ நீங்க ஸ்டோன் வச்சிருக்கீங்கன்னா ஸ்டோன் வைக்கணும். நீங்க ராக் வைக்கிறீங்கன்னா ராக்னே வச்சிருங்க. சரி ஓகே. அடுத்தது வந்து பேப்பர், அப்புறம் வந்து சிசர்ஸ். சோ இது வந்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து 2 விஷயம் வேணும். ஒண்ணு வந்து நம்மளோட சாய்ஸ் வந்து ஹோல்டு பண்றதுக்கு ஒரு ஸ்டேட் வேணும்.
அதே மாதிரி கம்ப்யூட்டரோட சாய்ஸை வந்து ஹோல்டு பண்றதுக்கு ஒரு ஸ்டேட் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ராக் வைக்கிறேன் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து பேப்பர் வச்சுச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஜெயிக்கும். ஸோ இதே மாதிரி இப்போ நான் வந்து சிசர்ஸ் வைக்கிறேன், கம்ப்யூட்டர் வந்து பேப்பர் வச்சுச்சு அப்படின்னா நான் தான் ஜெயிப்பேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்றதுக்கு என்னோட சாய்ஸும் வேணும், அந்த கம்ப்யூட்டரோட சாய்ஸும் வேணும், பாட்டோட சாய்ஸும் வேணும். அண்ட் சேம் அதே மாதிரி வந்து என்னோட ஸ்கோரும் வேணும். மொத்தமா அந்த ரிசல்ட் என்ன அப்படின்றதுமே வேணும். ஸோ இதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 4 ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கிறேன். ஸோ யூ ஸ்டேட்டை சுத்தி தான் வந்து ரியாக்ட் வந்து கண்டிப்பா ஓடிட்டே இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நிறைய இடத்துல உங்களுக்கு யூ ஸ்டேட் இல்லாம நீங்க எந்த காம்போனன்ட்டுமே நீங்க வந்து பார்க்கவே முடியாது. ரியல் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே யூ ஸ்டேட் வந்து இருக்கும். ஸோ அதனால யூ ஸ்டேட் பத்தி தெரியல அப்படின்னா மறக்காம அதை வந்து செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். சரி, ஓகே. யூ ஸ்டேட் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம அதே மாதிரி பார்க்க போறோம் அப்படின்னா கம்ப்யூட்டரோட சாய்ஸும் வேணும். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சாய்ஸ், செட் கம்ப்யூட்டர் சாய்ஸ். ஸோ நீங்க இங்க செட் தான் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். பட் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்ல வந்து இப்படி இருக்குது அப்படின்றதுனால நம்மளுமே அதே வந்து ஃபாலோ பண்றோம். சரி, ஓகே. யூ ஸ்டேட் வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சாய்ஸ் கம்ப்யூட்டர் சாய்ஸ் ஹோல்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் என்னன்றதை பார்க்க போறோம். அதாவது ரிசல்ட் என்னன்னா இது வந்து டையா இல்ல நம்ம ஜெயிச்சோமா கம்ப்யூட்டர் ஜெயிச்சிச்சா அப்படின்றத சொல்றதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோர், நம்மளோட ஸ்கோர் வந்து வேணும்ல. ஏன்னா நம்ம வந்து இப்ப பேசிக்கா இல்லாம கொஞ்சம் அட்வான்ஸ்டா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வாட்டி நம்ம திருப்பி திருப்பி விளையாடுறோம் அப்படின்னா பை டிஃபால்ட்ல இருந்து ஜீரோல இருந்து வராம நம்மளோட ஸ்கோர் என்ன, அதோட ஸ்கோர் என்ன அப்படின்றதையுமே நம்ம வந்து ஹோல்டு பண்ணுவோம்ல. ஸோ நான் அதுக்குமே ஸ்டேட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வைக்கிறேன். ஸோ செட் ரிசல்ட் வந்து வச்சிடுறேன். ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஸ்டேட் மறுபடியும் வந்து இது வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்க போகுது. ஏன்னா நமக்கு வந்து நம்ம வின்னா கம்ப்யூட்டர் வின்னா அப்படின்றது தான் அந்த ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸ்கோர் வந்து ஆப்வியஸா நம்பரா தான் இருக்கும். ஸோ இங்க பாத்துருந்தீங்கனாலே தெரியும். ஸோ செட் ஸ்கோர் வந்து சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ செட் ஸ்கோர் இந்த இடத்துல வந்து யூ ஸ்டேட் வந்து போடுறேன். நீங்க யூ ஸ்டேட்ல வந்து இனிஷியலா வந்து எல்லா இடத்துலயுமே பாத்துட்டீங்கன்னா டுட்டோரியல்ஸ்லாம் நிறைய டுட்டோரியல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வெறும் ஸ்ட்ரிங் வைக்கலாம், இந்த மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு. பட் யூ ஸ்டேட்ல இனிஷியல் ஸ்டேட்டா இந்த இது இருக்குல்ல. ஸோ இந்த பிராக்கெட்ஸ்குள்ளார இருக்கிறது எல்லாமே இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல நீங்க ஆப்ஜெக்ட் வைக்கலாம், அரேஸ் வைக்கலாம், நம்பர்ஸ் வைக்கலாம், பூலியன்ஸ் வைக்கலாம், ஸ்ட்ரிங் வைக்கலாம், என்ன டேட்டா டைப் வேணாலும் வைக்கலாம். சரி, ஓகே. இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சாய்ஸஸ் வந்து இருக்குல்ல, ராக் பேப்பர் சிசர் இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து இங்க மேப் பண்ணி விடணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா அப்பதான் நமக்கு யூஐல வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய்ஸஸ் டாட் மேப் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இதுல இருந்து என்ன எடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சாய்ஸ் வந்து எடுக்க போறேன். ஸோ இந்த சாய்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்கு. ஸோ இதுக்குள்ளார வந்து ஒரு பட்டன் வந்து போட்டுக்கலாம். நான் என்ன பட்டன் நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்றதுமே வந்து இருக்கு. ஸோ நான் பட்டன் வந்து போட்டுறேன். இந்த பட்டனுக்குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சாய்ஸ் வந்து இருக்க போகுது. சாய்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இது போட்டாச்சு. ஸோ இது போட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரே ஒரு விஷயம் முக்கியமா பண்ணணும். அது என்ன அப்படின்னா பட்டன்ல எப்பவுமே வந்து கீ வந்து நம்ம வச்சிடணும். கீ வைக்கல அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து ரியாக்டோட வெர்ச்சுவல் டாம் நம்ம வந்து கரெக்டா யூஸ் பண்ணல அப்படின்றதான் அதோட மீனிங். ஸோ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த நார்மல் டாம்க்கும் வெர்ச்சுவல் டாம்க்கும் என்ன வித்தியாசம், நம்ம ஏன் வந்து கீ போடணும், இது எல்லாத்த பத்தியுமே வந்து டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா நான் வந்து அதை ஐ பட்டன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம பட்டன் வச்சாச்சு அப்படின்னாலே ஆப்வியஸா நம்ம வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து போட்டே ஆகணும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆன் கிளிக் வந்து போடுறேன். ஸோ இந்த ஆன் கிளிக்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா இங்க வந்து பேசிக்கா ஹேண்டில் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன்ல வந்து சாய்ஸ்ன்றது வந்து பாஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா நான் என்ன கிளிக் பண்றேனோ அது வந்து அங்க ஷோ ஆகணும்ல. ஸோ அதனால அதை வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க இது வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை வந்து உள்ள போட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ இப்பயுமே வரல. நம்ம என்னன்றதை வந்து லேட்டரா வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா ராக் பேப்பர் சிசர்ஸ் நம்மளோட மேப் வந்து சாய்ஸஸ் வந்து போட்டிருக்கோம். பட் ஸ்டில் நம்மளோட சாய்ஸஸ் வந்து ஷோவே ஆகல. ஏன்னா நம்மளோட ஸ்டைல்ஸ்னால அது வந்து ஷோ ஆகலையா என்னன்னு தெரியல. ஸோ இதை வேணா எடுத்துடலாம். ஸோ ஸ்டில் ஷோ ஆகல. நம்ம என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்னொன்னா ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம லாஜிக்கை ஃபர்ஸ்ட் வந்து எழுதுவோம். அப்புறம் வந்து ஏன் ஷோ ஆகல அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்டில் கிளிக் இருக்குல்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கிறேன். ஆரோ ஃபங்க்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ அதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேண்டில் கிளிக். ஸோ இந்த ஹேண்டில் கிளிக்ல என்னோட சாய்ஸ் வந்து நான் வந்து எடுக்க போறேன். ஸோ சாய்ஸ் வந்து எடுக்க போறேன். ஸோ அந்த சாய்ஸ் வந்து ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்க வந்து பாஸ் பண்ணிருப்போம். இந்த சாய்ஸ் வந்து இங்க பாஸ் பண்ணிருக்கோம். இதுதான் நான் வந்து அங்க எடுக்க போறேன். சரி, ஓகே. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஜிக் வந்து எழுத போறேன். இந்த லாஜிக் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ கான்ஸ்ட் கம்ப்யூட்டர் இஸ் ஈக்குவல் டு சாய்ஸஸ் இருக்குல்ல, நான் அந்த சாய்ஸஸ்ன்றத போட்டுட்டு அதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேத் டாட் ரேண்டம். ஸோ மேத் டாட் ரேண்டம். ஸோ ரேண்டம்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ரேண்டமா வந்து நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்றதா 0 to 1. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ரிட்டர்ன்ஸ் சூடோ ரேண்டம் நம்பர் பிட்வீன் 0 and 1.
ஸோ இதுக்கு நடுவுல தான் வந்து வரப்போகுது. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டூ சாய்ஸஸ் டாட் லென்த். ஸோ நமக்கு சாய்ஸஸ் டாட் லென்த் வந்து பேசிக்கா வந்து 3ன்றது தெரியும். பட் இருந்தாலுமே ஜென்ரலா நீங்க வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்ஸஸ் டாட் லென்த் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அரேல வந்து எத்தனை வேணா இருக்கலாம் அதோட லென்த் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதா. நீங்க இங்க வந்து உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிக்கா 3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல போகும்போது அது வந்து இஷ்யூவா வரும். ஸோ நம்ம எப்பவுமே எழுதும் போதே வந்து கரெக்டா வந்து எழுதிடலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோர் பண்ணிடுறேன். ஸோ மேட் டாட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். என்ன இருக்கோ அதுக்கு கீழே வரணும் அப்படின்ற மாதிரி வந்து இதோட மீனிங். ஸோ அதனால என்ன பண்றேன் இதுலயே வந்து மேட் டாட் சீல்லாம் இருக்கு. ஸோ மேட் டாட் சீல், மேட் டாட் ஃப்ளோர், மினிமம், மேக்ஸிமம் இதுல வந்து நிறைய இருக்குங்க. ரேண்டம் இது எல்லாமே. ஸோ இது எல்லாத்த பத்தியுமே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ்ல வந்து ஃபுல்லும் பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே இதுல வந்து நான் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட யூசர் சாய்ஸ் இருக்குல்ல. ஸோ செட் யூசர் சாய்ஸ்ல வந்து ஸ்டேட்ல வந்து நான் வந்து அந்த சாய்ஸ் வந்து செட் பண்ணி விட்டுறேன். ஸோ செட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ ஆகுதா அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து ஷோவே ஆகல. நான் இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். அப்பயும் ஏதாவது நடக்குதா என்ன ஏதுன்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து பட்டன்ஸே ஷோ ஆகல அப்படின்னா நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வந்து வெளியிலேயே போட்டுக்கலாம். ஸோ வெளியிலேயே போட்டுட்டு நான் இங்க வந்து சேவ் பண்றேன். ஸோ என்னோட ராக் பேப்பர் சிசர்ஸ் என்னோட பட்டன்ஸே வந்து இங்க ஷோ ஆகல. என்னன்றதை நம்ம வந்து ஒன்னொன்னா ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதோட இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கர்லி பிரேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு பதிலா நம்ம வந்து டைரக்ட் ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொடுக்கணும். ஸோ நீங்க கர்லி பிரேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து ரிட்டர்ன் போட்டு இந்த மாதிரி வந்து பிராக்கெட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நமக்கு அகைன் கம்ப்ளீட் பண்ணது என்னன்னா செமிகோலன். சரி ஓகே கொடுத்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ராக் பேப்பர் சிசர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இதுல வந்து நம்ம இப்ப வந்து நம்மளோட சாய்ஸை வந்து செட் பண்ண போறோம். கம்ப்யூட்டரோட சாய்ஸ் இந்த லாஜிக்ஸ் எல்லாமே எழுதுறோம்ல. ஸோ ராக் இருக்கு, பேப்பர் இருக்கு, சிசர்ஸ் இருக்கு. சரி ஓகே நம்மளோட சாய்ஸை வந்து நம்ம இங்க வந்து செட் பண்ணியாச்சு. செட் யூசர் சாய்ஸ்ல வந்து என்னோட சாய்ஸ் என்ன இருக்கோ நான் என்ன கிளிக் பண்றேனோ இங்க நான் என்ன பண்றேனோ அதை வந்து வாங்கிக்கிறேன். பட் கம்ப்யூட்டரோட சாய்ஸ் வந்து ஒன்னு இருக்கும்ல. ஸோ நான் அதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செட் கம்ப்யூட்டர் சாய்ஸ்ல வந்து செட் பண்ணி விடுறேன். ஸோ அதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கம்ப்யூட்டர். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து இன்னும் புரிய வைக்கிறேன். இந்த பட்டன்ஸ் இருக்குல்ல இந்த பட்டன்ல நான் என்ன கிளிக் பண்றேனோ இப்போ ராக் கிளிக் பண்றேன் அப்படின்னா என்னோட ஹேண்டில் கிளிக் வந்து பட்டன் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். அதுல என்னோட சாய்ஸை பாஸ் பண்றேன். இப்போ நான் இங்க என்ன கிளிக் பண்ணிருக்கேன் ராக்குங்கிறது. ஸோ நம்மளோட சாய்ஸ் வந்து ராக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ராக்குங்கிறது தான் வரும். ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல கம்ப்யூட்டரோடது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட வந்து பார்த்தலாம். செட் யூசர் சாய்ஸ்ல வந்து என்னோட அந்த ராக்குங்கிறத வந்து செட் பண்ணிடுறேன். இப்போ கம்ப்யூட்டரோட லாஜிக் வந்து எப்படி யோசிக்கும் அப்படின்னா மேத் டாட் ரேண்டம் பண்ணிருக்கோம். பண்ணிட்டு இன்டூ சாய்ஸஸ் டாட் லென்த். இப்போ 0 to 1ல இருந்து ஏதோ ஒரு நம்பர் வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். இன்டூ 3 போடும். போட்டுட்டு மேத் டாட் ஃப்ளோர் வந்து நமக்கு வந்து கீழே வந்து கொடுத்துரும். ஸோ இதனால என்ன இருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிசர்ஸ் கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து லாஜிக். இதுதான் வந்து லாஜிக். இப்படிதான் வந்து பாட் வந்து ஒர்க் ஆகுது நம்மளோட ராக் பேப்பர் சிசர்ல. இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி ஓகே. இப்போ நம்ம இதுக்கப்புறம் இது மட்டும் பண்ணா போதுமா அப்படின்றது கிடையவே கிடையாது. இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இஃப் வந்து போடுறேன். அதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சாய்ஸ் ஈக்குவல் டு கம்ப்யூட்டரா இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா இதுல வந்து ஒரு 3-4 பாசிபிலிட்டி வந்து இருக்கு. அது என்னென்ன பாசிபிலிட்டி அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். ஸோ நம்மளோட சாய்ஸும் கம்ப்யூட்டரோட சாய்ஸும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல அது வந்து டை. இப்போ நானும் ராக் வைக்கிறேன் கம்ப்யூட்டரும் ராக் வைக்குது அப்படின்னா அது வந்து டை. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ரிசல்ட் இருக்குல்ல. ஸோ நான் செட் ரிசல்ட்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இட்ஸ் அ டை அப்படின்னு சொல்லி போட்டுறேன். இட்ஸ் அ ஸோ இது வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட எல்ஸ் இஃப் வந்து போடுறேன். ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ எல்ஸ்க்கு பக்கத்துல ஸ்பேஸ் வேணும். எல்ஸ் இஃப் வந்து போடுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சாய்ஸ் வந்து இப்ப சப்போஸ் ஈக்குவல் டு ராக்கா இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ராக் தானே வச்சிருந்தோம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ராக் தானே சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட சாய்ஸ் வந்து ராக்கா இருந்துச்சு அப்படின்னா கம்ப்யூட்டரோட சாய்ஸ் வந்து சிசர்ஸா இருக்கும் பட்சத்துல எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா ஸோ அது ஆர் இது நம்ம ஒரே இதுல வந்து எழுதிடலாம். உங்களுக்கு அப்பதான் வந்து இன்னும் புரியும். ஸோ ஆர் போடுறேன். ஸோ இது வந்து அண்டுங்கிறது இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா எல்லாமே ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இப்படி ஆர் போட்டோம் அப்படின்னா என்ன ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 3 பாசிபிலிட்டிஸ் தானே இருக்கு. நம்ம வந்து ராக் வைக்கலாம், கம்ப்யூட்டர் வந்து சிசர்ஸ் வைக்கும். நம்ம பேப்பர் வைக்கலாம், அது வந்து ராக் வைக்கும். நம்ம சிசர்ஸ் வைக்கலாம், அது வந்து பேப்பர் வைக்கும். ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் தான். மீதி எந்த பாசிபிலிட்டிஸ் வந்தாலும் அது வந்து கம்ப்யூட்டர் வந்து டையா வந்து முடிஞ்சிடும். ஸோ பேசிக்கா கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நம்ம விளையாடி இருக்கோம் அப்படின்றதுனால எல்லாருக்குமே வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ சாய்ஸ் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர்ன்றது வந்து வைக்கிறேன். ஸோ இப்போ சப்போஸ் பேப்பரா இருக்கும் பட்சத்துல அண்ட் கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ராக் வைக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மூடு இல்லாத. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சாய்ஸ் வந்து பேப்பராகவும் கம்ப்யூட்டரோட சாய்ஸ் வந்து ராக்காவும் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த எல்சிஃப்லயே வந்து நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோங்க. இதை வந்து எங்க போடணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஓகே
எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. சரி ஓகே நம்ம என்னன்றத பார்ப்போம். ஸோ ராக் வந்து போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்மளோட இத வந்து எழுதிடலாம். லாஜிக் வந்து எழுதிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு வந்துன்னா, சாய்ஸ் வந்து நம்மளோடது வந்து ஈக்குவல் டூ சிசர்ஸா இருக்கும் பட்சத்துல கம்ப்யூட்டர் வந்து என்ன வைக்கலாம்? பேசிக்கா பேப்பர் தான் வைக்கலாம். லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ பேப்பர் வந்து வச்சுருச்சு. ஸோ இதையுமே வந்து முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இத வந்து குளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து எல்லாமே கரெக்ட்டா குளோஸ் ஆயிருக்கா அப்படின்றதையுமே வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ எல்ஸ் இஃப்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாய்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ராக் அப்படின்னு சொல்லி வருதுல்ல. ஸோ நான் இந்த இடத்துல வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு கர்லி பிரேஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா இது இதோட க்ளோஸ் ஆகணும், இது இதோட க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கு. நம்ம எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? எல்லாமே கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா? அப்படின்றத வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஏன்னா விஎஸ் கோட்னா பிரச்சனை இல்ல. என்னோட விஎஸ் கோட் வந்து இப்போ ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால, நான் சாண்ட் பாக்ஸ்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப தலைவலியா இருக்குங்க. ஆட்டோ க்ளோஸ் ஆக மாட்டேங்குதா? ஸோ அதனால இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கு. ஸோ என்னோட சாய்ஸ் வந்து ராக் அண்ட் கம்ப்யூட்டர் வந்து சிசர்ஸ். இது வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர் கண்டிஷன் போட்டிருக்கோம். ஸோ என்னோட சாய்ஸ் வந்து பேப்பரா இருக்கு. கம்ப்யூட்டரோட சாய்ஸ் வந்து ராக்கா இருக்கு. ஆர் வந்து ஓகே. நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணல. ஈபி. ஸோ இது வந்து போட்டாச்சு. இப்ப நமக்கு எல்லாமே இஷ்யூஸ் வந்து வரல. நான் இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சாய்ஸ் வந்து பேப்பர் போட்டாச்சா? இதுக்கப்புறம் நம்மளோட ரிசல்ட்டையும், ஸ்கோரையும் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரிசல்ட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ரிசல்ட்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வின் அப்படின்ற மாரி வந்து இருக்க போகுது. ஸோ இதுல வந்து நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட சாய்ஸ் வந்து ராக்கா இருக்கும். கம்ப்யூட்டரோடது வந்து சிசர்ஸா இருக்கும். ஸோ நான் அடிச்சு காலி பண்ணிடுவேன். அதே மாரி என்னோடது வந்து பேப்பரா இருக்கும். கம்ப்யூட்டருக்கு ராக்கா இருந்துச்சு அப்படின்னா, நான் அடிச்சு காலி பண்ணிடுவேன். ஸோ இதே மாரி சாய்ஸ் வந்து சிசர்ஸா இருந்துச்சு, அங்க வந்து பேப்பரா இருந்துச்சு அப்படின்னா, நான் கட் பண்ணிடுவேன். மறுபடியும் நான் தான் ஜெயிப்பேன். ஸோ செட் ரிசல்ட்ல வந்து வின் பண்ணிடுவோம். நம்ம வின் பண்ணிடுவோம். ஸோ கண்டிஷன்ஸ் வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ செட் ஸ்கோர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, என்னோட ஸ்கோர் என்ன இருக்கோ அதோட 1 வந்து ஆட் பண்ணி விடுறேன். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நம்மளோட இஃப் முடிஞ்சிருச்சு, எல்ஸ் இஃப் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இது இருக்குல்ல, ஸோ என்னோட எல்ஸ் கண்டிஷன் இருக்குல்ல, ஸோ எல்ஸ் வந்து போடுறேன். ஸோ எல்ஸ்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ரிசல்ட் வந்து போடுறேன். ஸோ செட் ரிசல்ட்ல வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வரும். யூ லூஸ். ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம மீதி ஃபர்ஸ்ட் இங்க எழுதின கண்டிஷன்ஸ், இந்த எல்ஸ் இஃப்ல எழுதின கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஜெயிப்போம். ஸோ ஜெயிச்சோம் அப்படின்னா நம்ம வின்னு, செட் வந்து ஸ்கோர் பிளஸ் 1. இதே வந்து நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிருந்தோம்ல ஸ்கோரை வந்து ஸ்கோர் பிளஸ் 1 போட்டிருந்தோம். இப்போ நம்ம ஸ்கோர் -1 வந்து போட போறோம் பேசிக்கா. ஏன்னா நம்ம ஸ்டேட்ல வந்து ஹேண்டில் பண்ணிட்டே இருப்போம். அதனால வந்து இது இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன் வந்து நான் வந்து ஸ்டேட் போடணும்? அதுக்கு பதிலா நான் வேரியபிள்ஸ் போடுவேனே. வேரியபிள்ஸ் போட்டு கூட நான் இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேரியபிள்ஸ் போட்டீங்கன்னா ரியாக்ட்ல வந்து தெரியவே தெரியாது. இது வந்து கன்சோல் லாக்ல பாத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் கரெக்டா வரும். பட் யூஐல வந்து அப்டேட் ஆகாது. ஸோ இந்த யூஸ் ஸ்டேட்டுக்கும் வேரியபிள்ஸ்க்கும் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து டீட்டெயிலா பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு வந்து அதை ஷோ பண்ணணும்ல. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து விளையாடி பார்ப்போம். அது ஷோ ஆகுதா என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவ்க்கு கீழார நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட இன்னொரு டிவ் வந்து போடுறேன். ஸோ அந்த டிவ் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பேசிக்கா இன்னொரு டிவ் வந்து போடுறேன். அதோட கிளாஸ் நேம் வந்து வச்சிடலாம். ஸோ கிளாஸ் நேம் என்ன போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ ரிசல்ட் கண்டெய்னர். ஸோ இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணா வந்து போட போறோம். ஸோ என்னோட சாய்ஸ் என்ன அப்படிங்கறத நான் வந்து ஷோ பண்ணும்ல. ஸோ யுவர் சாய்ஸ் அப்படின்னு போட்டு இதுல வந்து ஸ்ட்ராங் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ராங் டேக் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் போல்ட் ஆகி வந்து தெரியும். ஸோ அதனால நான் வந்து ஸ்ட்ராங்ன்றது வந்து கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ நம்மளோட பேராகிராஃப் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். எரர் அடிக்காம இருக்கும். சரி ஓகே. ஸ்ட்ராங் குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசர் சாய்ஸ். நம்ம தான் ஸ்டேட்டை வந்து ஹேண்டில் பண்ணிருக்கோம்ல. நம்ம வந்து நம்ம என்ன கிளிக் பண்றோம் அப்படிங்கறதையுமே தான் நம்ம இங்க வந்து செட் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ செட் யூசர் சாய்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளோட சாய்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே செட் பண்ணிருப்போம். ஸோ நம்ம அதனால பிரச்சனை இருக்காது. நமக்கு வந்து ஷோ ஆயிட்டே வந்து இருக்கும். ஸோ நம்மளோட சாய்ஸ் என்னங்கிறது ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி இன்னொன்னு வேணும். அது என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் என்ன வைக்குது அப்படிங்கிறதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ரேண்டமா அது தோத்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இல்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ கம்ப்யூட்டரோட சாய்ஸ் வந்து என்னவா வருது அப்படிங்கிறதுமே நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துறேன். இதுக்கப்புறம் லாஸ்டா வந்து என்ன வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு H2 வந்து வைக்க போறேன். அந்த H2ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ரிசல்ட்ல வந்து H2 வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகே. இது எல்லாமே வந்து வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவ் இருக்குல்ல. ஸோ பேசிக்கா இந்த டிவ் இருக்குல்ல. இந்த டிவ்க்கு வந்து எப்ப ஷோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும். யுவர் சாய்ஸ், கம்ப்யூட்டர் சாய்ஸ்ன்னு சொல்லி வருது. இது எப்ப இருக்கணும் அப்படின்னா, நம்மள்ட்ட சப்போஸ் ரிசல்ட் இருந்துச்சுன்னா மட்டும் தான் வரணும். ஸோ ரிசல்ட் இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு என்ன பண்ணு, இந்த டிவ்வ வந்து ஷோ பண்ணு. இல்லன்னா எனக்கு ஷோவே பண்ணாத. ஏன்னா எனக்கு ஒரு ரிசல்ட்டே இல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு அக்லியா அது வந்து தெரிய வேணாம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வராது. ஏன்னா நம்ம கிளிக் பண்ணி விளையாடும் போது தான் இது வந்து வரும். சரி ஓகே. இப்போ நம்ம லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்கோரை வந்து தெரிஞ்சுக்கணும்.
அதனால அந்த ஸ்கோரை வந்து நம்ம வச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிவோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்கணும்ல. ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கோர் கண்டெய்னரா வந்து இருக்க போகுது. ஸ்கோர் கண்டெய்னரா இருக்க போகுது. இந்த டிவ்க்குள்ளார நம்ம என்ன வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. என்னோட ஸ்கோர் என்ன இருக்கோ அத வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ண போறேன். ஸோ ஷோ பண்ணிடுறேன். பட் ஆனா இந்த இடத்துல வந்து என்னன்னா, இது ஸ்கோர்ங்கிறது தெரியணுங்கிறதுக்காக ஸ்கோர்ன்றத வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கோர் வந்து குடுக்குறேன். சரி ஓகே. இப்போ பார்த்தோம் அப்டின்னா, இங்கேயுமே நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஸ்கோர் வந்து உங்களுக்கு சப்போஸ் இருந்தா ஷோ பண்ணு அப்டின்ற மாரி இருக்கலாம். பட் ஆனா இந்த இடத்துல வந்து ஸ்கோர நம்ம டிஃபால்ட்டா ஷோ பண்றது தான் மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்டின்னா, நம்ம விளையாட ஆரம்பிச்சோம்னா பை டிஃபால்ட்டா வந்து இது வந்துட்டே இருக்கும். ஆனா ரிசல்ட் வந்து நான் கிளிக்கே பண்ணாம அது வந்து ஷோ பண்ண வேணாம் அப்டிங்கிறது தான். சரி ஓகே. இப்போ நம்மளோட ஸ்டைல்ஸ வந்து பார்த்துடலாம். அப்புறம் நம்மளோட கேம் வந்து விளையாடி பார்க்கலாம். ஒர்க் ஆகுதா அப்டின்னு சொல்லிட்டு. ஹோப் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் கண்டிப்பா இது வந்து ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டைல்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்டைல்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மொத்த பாடிக்குமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மார்ஜின் வந்து குடுக்குறேன். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து உங்களுக்கே தெரியும். நீங்க கூகுள் ஃபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக்கிரவுண்ட் கலர் வந்து இந்த கலர் வந்து குடுக்குறேன். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் பண்றேன் ரோ வைஸ்க்கு. ஜஸ்டிஃபை கன்டென்ட்டையும் அலைன் ஐட்டம்ஸையும் சென்டர் பண்ணி விடுறேன். ஹைட் வந்து 100 வியூ ஹைட் வந்து குடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மொத்த ஆப் கண்டெய்னர் இருக்குல்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆப் கண்டெய்னர் மொத்தத்துக்கும் இந்த ராக் பேப்பர் சிசர் இது மொத்தத்துக்கும் ஸ்டைல் எழுதுறேன். டெக்ஸ்டைல் லைன் வந்து சென்டர் பண்ணியிருக்கேன். பேக்கிரவுண்ட் கலர் இதுக்கு வந்து ஒயிட் குடுத்துருக்கேன். ஏன்னா பின்னாடி கிரே இருக்கனால ஒயிட் குடுத்தோம் அப்படின்னா நமக்கு பளிச்சுன்னு தெரியுது. ஸோ பேடிங்கிறது பேசிக்கா உள்ள ஸ்பேசிங். ஸோ 30 பிஎக்ஸ் 20 பிஎக்ஸ் குடுத்துருக்கேன். பார்டர் ரேடியஸ் வந்து இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கர்வினஸ் வந்து எல்லா 4 பார்டர்லயுமே அப்ளை ஆயிருக்கும். ஸோ 15 பிஎக்ஸ் வந்து குடுத்துருக்கேன். ஸோ பாக்ஸ் ஷேடோ வந்து குடுத்துருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா, அந்த ஸ்கிரீன்ல இருந்து கொஞ்சம் எலவேட் ஆகி தெரியுற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்காக குடுத்துருக்கேன். வித் வந்து 90% மேக்ஸ் வித் வந்து 400 பிஎக்ஸ் வரைக்கும் போலாம் அப்படின்ற மாதிரி குடுத்துருக்கேன். ஸோ இந்த H1 இருக்குல்ல ராக் பேப்பர் சிசர்ஸ் அதுக்கு வந்து ஒரு மார்ஜின் பாட்டம் குடுத்துருக்கேன். ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் 2 ரெம்க்கு வந்து குடுத்துருக்கேன். கலர் வந்து 333 குடுத்துருக்கேன். ஸோ இந்த பட்டன்ஸ் கண்டெய்னர் இருக்குல்ல இந்த 3 பட்டன் ராக் பேப்பர் சிசர். ஸோ அத வந்து நான் ஃப்ளெக்ஸ் பண்றேன். ஏன் ஃப்ளெக்ஸ்னா ரோ வைஸ் வேணும் எனக்கு. ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து ஸ்பேஸ் அரவுண்ட் குடுக்குறேன். ஸோ ஸ்பேஸ் அரவுண்ட் குடுத்தோம் என்ன ஆகும்னா, இந்த சைடும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இந்த சைடும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். பிட்வீன்னா இந்த நடுவுல வந்து புஷ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சிஎஸ்எஸ்ல வந்து நம்ம பேசியிருந்தோம். ஜஸ்டிஃபை கன்டென்ட்னா என்ன? பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் என்ன வித்தியாசம்? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்னா என்ன? ஹைட்னா என்ன? மின் ஹைட்னா என்ன? மேக்ஸ் விட்னா என்ன? எல்லாத்த பத்தியுமே ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி பத்தியுமே நம்ம வந்து டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். எப்படி மீடியா கொரிஸ் எழுதுறது, ரெஸ்பான்சிவா எப்படி எழுதுறது, இது எல்லாத்தையுமே டீடைல்டா பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா நான் சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் ராப் வந்து ராப் பண்ணிடுறேன். கேப் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 10 பிஎக்ஸ் வந்து குடுத்துறேன். அப்புறம் என்னோட இண்டிவிஜுவல் பட்டன் இருக்குல்ல அதுக்கு ஸ்டைல் எழுதுறேன். ஸோ பேடிங் இந்த பட்டனுக்கு மட்டும் பேடிங் வந்து 10 பிஎக்ஸ் 20 பிஎக்ஸ் கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 1 ரெம். பார்டர் வந்து இந்த பிளாக் கலர் வரும்ல. ஸோ அதனால பார்டர் நன்னு. ஸோ பார்டர் ரேடியஸ் இதுக்குமே வந்து கொடுக்குறேன். லைட் அந்த கர்வினஸ்க்காக. அப்புறம் கர்சர் வந்து இங்க எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா பாயிண்டா வந்து தெரியும். அப்புறம் ஒரு டிரான்சிஷன் அப்ளை பண்றோம். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸோ அந்த ப்ளூ கலர் கொடுக்கறதுனால வந்து கலர் வந்து வெளியில ஒயிட்டா வந்து இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒயிட் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃபிளெக்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து மினிமம் வித் வந்து ஒரு 80 பிஎக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல பட்டன் வந்து ஹோவர் ஸ்டைல் எழுதியிருப்பேன். இது என்ன அப்படின்னா இந்த பட்டனை நான் ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கேல் 1.1 என்னன்னா பேசிக்கா அதுல இருந்து கொஞ்சம் பெருசாகு அப்படிங்கிறது தான். ஸோ நான் இங்க ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாகி வரும். ஸோ அதான் அது. அதே மாதிரி ஹோவர் பண்ணும்போது ஒரு பேக்ரவுண்ட் கலர் இது நான் ஹோவர் பண்றேன்றது தெரியணுங்கிறதுனால அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் கண்டெய்னர். ஸோ அந்த கண்டெய்னர் வந்து நமக்கு ஷோ ஆனதா உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து மார்ஜின் டாப் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் சைஸ் வந்து 1.2 கலர் வந்து இது. ஸோ அதே மாதிரி நம்மளோட ஸ்கோருக்குமே பார்த்தோம் அப்படின்னா சேம் ஸ்டைல்ஸ் தான் வந்து இருக்கும். பட் இந்த வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ 10 பிஎக்ஸ் வந்து கொஞ்சம் மேடு கொஞ்சம் இடிக்காம இருக்கிறதுக்காக மார்ஜின் டாப் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 1 ரெம் கொடுத்துருக்கேன். கலர் வந்து 666 வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீடியா கொரிஸ் எழுதியிருக்கேன். மேக்ஸ் வித் வந்து ஒரு 500 பிஎக்ஸ் இருக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 1.5 ரெம்மும் இந்த பட்டன்லாம் ஃபாண்ட் சைஸ் வந்து 0.9 ரெம் பேடிங் வந்து 8 பிஎக்ஸும் 50 பிஎக்ஸும் கொடுத்துருக்கேன். ஹோப் இந்த ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ நம்மளோட கேம் காம்பனன்ட்குள்ள போயிடலாம். இது எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிடலாம். சரி என்ன பண்றேன் அப்படின்னா ராக்கை கிளிக் பண்றேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டரும் ராக் தான் வச்சிருக்கு. ஸோ நமக்கு டை வந்துச்சு. ஸோ நான் மறுபடியும் ராக்கை கிளிக் பண்றேன். கம்ப்யூட்டர் வந்து பேப்பர்ன்றது வச்சிருக்கு. ஸோ நம்மள புடிச்சிருச்சு. ஸோ நம்ம தோத்துட்டோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா -1 வந்து வரும். ஸோ நான் இந்த டைம் என்ன பண்றேன் அப்படின்னா சிசர்ஸ் வந்து வைக்கிறேன். ஸோ சிசர்ஸ் வைக்கும் போது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து ராக் வச்சிருக்கு. ஸோ நம்மள உடச்சு போட்டுச்சு. மறுபடியும் நம்ம வந்து தோத்துட்டோம். ஸோ நான் இப்போ வந்து இந்த டைம் வந்து பேப்பர் வைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து நம்ம பேப்பர் வச்சிருக்கோம். கம்ப்யூட்டர் வந்து ராக் வச்சிருக்கு. ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம இங்க பாத்தீங்கன்னா -2ல இருந்து -1 வந்துட்டோம். ஸோ நான் மறுபடியும் வந்து பேப்பர் வைக்கிறேன். சிசர்ஸ் ஆஹா கம்ப்யூட்டர் வந்து சிசர்ஸ் வச்சிருக்கு. ஸோ நம்ம தோத்துட்டோம். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து நிறைய டைம் வந்து விளையாடி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து மறுபடியும் கிளிக் பண்ணிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கம்ப்யூட்டர் எல்லா டைமும் ஜெயிச்சிட்டே இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஓடிட்டே இருக்கும். நம்ம ராக்கா இருந்துச்சுன்னா டையா வரும். ஸோ இப்போ சப்போஸ் நான் மறுபடியும் ராக் கிளிக் பண்றேன். சிசர்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உடச்சு போட்டுருவோம். நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ நான் இப்போ பேப்பர் கிளிக் பண்றேன். அது ராக் வச்சிருக்கு அப்படின்னா நம்ம மறுபடியும் ஜெயிச்சிருவோம். ஸோ நான் இப்போ சிசர்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து ராக் வச்சிருக்கு. நம்மள உடச்சு போட்டுரும். ஸோ நம்ம தோத்துட்டோம். நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வின்னா இல்ல டையா இது எல்லாமே வந்து இங்க வந்துட்டே இருக்கும். நம்ம இது ரேண்டமா ஜென்ரேட் ஆகுறதுதான். இது எதுவுமே வந்து நம்மளா ப்ரோக்ராம் பண்ணி இப்படிதான் விளையாடணும், இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கல. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரேண்டமா கம்ப்யூட்டரா அது திங்க் பண்ணுது. நம்மளா வந்து திங்க் பண்ணி வைக்கிறோம்.
ஸோ இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக். நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து விளையாடிருப்போம். ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி, இது எப்படி வந்து ப்ரோக்ராம் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க யார் கூட ராக் பேப்பர் சிசர் விளையாண்டீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.